இப்போ பார்த்திங்கன்னா பண்புத்தொகையில் இருபெயரெட்டு பண்புத்தொகை பார்க்கும்போது சிறப்பாக சொல்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? மார்கழி, திங்கள், சாறை, பாம்பு அந்த மாதிரி. இப்போ வந்து ராஜநாகம், அதாவது ஒரு ஒரு விஷயத்தை சிறப்பித்து சொல்கிறதுக்காக சொல்கிறது. ஓகேங்களா? திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்கள். பாம்பு, திங்கள்ன்றது பொதுவான பெயர். ஓகேங்களா? அதில் நம்ம வந்து மார்கழி, சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாறை ஆகிய பாம்பு என்றும். மார்கழி ஆகிய திங்கள், சாறை ஆகிய பாம்பு. ஓகேவா? அப்படி என்று இரு பெயரொட்டாக வந்துள்ளன. ஸோ ரெண்டு பேராக சேர்ந்து வர மாதிரி இருக்கிறது இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று சிறப்பித்து சொல்கிற மாதிரி மார்கழி, திங்கள். இப்போ அதே மாதிரி வேறு ஏதாவது சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிதுன்னு சொல்லும்போது ஆகஸ்ட் திங்கள்ன்றது சிறப்பித்து நம்ம சொல்லுவோம். அதை குறிப்பிட்ட ஆகஸ்ட்டுன்னு சொல்லுவான். அதே மாதிரி மார்கழி மாதத்தோடைய திங்கள் நம்ம சிறப்பித்து சொல்கிறோமா, அதே மாதிரி ஆகஸ்ட் திங்கள்ன்றது நம்ம இதில் 2 விதம் குறிக்கும். திங்கள்ன்றது மாதத்தையும் குறிக்கும், திங்கட்கிழமையும் குறிக்கும். ஸோ அதை நம்ம அந்த மார்கழி திங்கள்ன்றது நம்மளுக்கு சிறப்பான மாதம்ன்றதை குறிக்கிற மாதிரி இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓமை தொகை பார்க்கலாம். ஓமை தொகை வந்து ஓமைக்கும் பொருளுக்கும் ஓமேயம் இடையில் ஓம உருவு மறைந்து வருவது ஓமை தொகை எனப்படும். அதாவது ஓமைக்கும் பொருளுக்கும் நடுவில் வர்றது வந்து ஓமைக்கும் ஓமேயத்துக்கும். இப்போ பொருளுக்கும் பதிலாக தான் ஓமைன்னு சொல்கிறோம். ஓமைன்றது நம்ம ஒரு ஒரு 2 பொருள் இருக்குன்னா அதில் ஒன்றுத்துக்கு ஓமை, இன்னொன்றுத்துக்கு ஓமேயம். அது எதை எடுத்துக்காட்டாக சொல்கிறோமோ அதை வந்து ஓமேயம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தாங்கன்னா புரியும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை, தொகைநிலை தொடர் வந்து 2, 4, 5, 6 வகையாக பிரித்து இந்த மாதிரி படம் போட்டு காட்டிருக்காங்க. இப்போது ஓமை தொகை வந்து மலர் கை, மலர் போன்ற கை. ஓகேங்களா? மலர் அப்படின்றது ஓமை, கை வந்து ஓமை. நம்ம வந்து கை வந்து நம்மளுக்கு ஒரு பொருளை வந்து எதுக்கு ஓமையாக காட்டுறாங்களோ அதுதான் ஓமேயம். கையை வந்து எதுக்கு ஓமையாக காட்டுறாங்க? மலருக்கு ஓமையாக காட்டுறாங்க. ஸோ அப்போ கை தான் வந்து ஓமேயம். இப்போ வந்து மலர் கை அதாவது வேறு என்ன சொல்லலாம், மலர் போன்ற கைகள்னு இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவந்த பாதங்கள், அப்படி இல்லைன்னா சிவந்த பாதங்கள் வராது. தாமரை கண்கள் அப்படின்னு சொல்லும்போது தாமரை மீன் கண்கள், அந்த மாதிரி தாமரை போன்ற கண்கள் அப்படி சொல்லுவோம். தாமரை பாதம், தாமரை போன்ற பாதம். நம்ம மார்கழி திங்கள் அந்த தாமரை பூக்களை போன்ற பாதம் உடையவர் பெருமாள் அப்படிலாம் சொல்லிட்டு வாழ்த்தி பாடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தாமரை கால்கள், தாமரை கண்கள் அப்படி சொல்லும்போது தாமரை போன்ற மீன் கண்கள், மீன் போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி போன்ற என்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. இதுதான் வந்து ஓமை தொகை. என்னது? ஓமை வந்து நடுவில் மறைஞ்சு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உம்மை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை ஆகும். உம்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு. சரிங்களா? இது வந்து கணக்கில் வரும். முகத்தல் அளவு, நீட்டல் அளவு, எண்ணல் அளவு, எடுத்தல் அளவு, அந்த மாதிரி பெயர்களை அந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது தான் உண்மை தொகைன்னு சொல்கிறாங்க. அண்ணன், தம்பி, என்ன 2 பேர் இருக்காங்களா, அண்ணனும் தம்பியும். தாயும் சேயும் அப்படின்னு பொருளை விரிந்து உணர்த்தும். சரிங்களா? இரவும் பகலும், அந்த மாதிரி உம்முன்னு முடிஞ்சால் அதை வந்து இரவு பகல், அண்ணன் தம்பி, தாய் சேய். அப்போ வந்து உம்முன்றது என்ன ஆயிருக்கு? அப்படின்னா உண்மை தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை. போல, போன்ற, அந்த மாதிரி மறைஞ்சு வந்து அது ஓமை தொகை. ஓமை தொகைக்கும் உண்மை தொகைக்கும் வித்தியாசம் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அன்மொழி தொகை. வேற்றுமை, வினைப்பண்பு, ஓமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற்றுமை உருபு தெரியும், வினைத்தொகைக்கு தெரியும். வினைத்தொகைன்னா சொன்னோம் 3 காலத்தையும் மறைஞ்சி உணர்த்தும். பண்பு தொகை சொன்னோம், அதனுடைய நிறம், சுவை, அப்புறம் அதனுடைய அளவு, இது எல்லாத்தையும் சொன்னோம். நிறம் என்ன சொன்னோம்? நிறம், வடிவம், சுவை,
அளவு இது எல்லாத்தையும் குறிக்கும்னு சொன்னோம். ஓமை வந்து என்ன சொன்னோம்? ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் எடுத்துக்காட்டா, அதாவது எடுத்துக்காட்டு ஓமை அணி தனியாக பார்ப்போம். எடுத்துக்காட்டு ஓமை அணி, பிரிதுமொழிதல் ஓமை அந்த மாதிரி அணியில் வரும் அது. ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளையும் என்ன பண்ணுவாங்க? கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அது வந்து ஓமை. ஓமையாக காட்டுவாங்க. இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உம்மை தொகையில் என்ன சொன்னோம்? அண்ணனும் தம்பியும். உம்னுன்றது மறைஞ்சு வரும் சொன்னோம். இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது சொல் வந்துச்சுன்னா மறைஞ்சு வந்து அது அண்மை தொகை. சரிங்களா? இப்போ அது வந்து சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்றத இப்போ கூட ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன். எப்போ பச்சை சட்டை, எப்போ பச்சை சட்டை பச்சை சட்டை கமெண்ட் பார்க்கும்போது, நம்ம கிரிக்கெட் பார்க்கும்போது மற்றதெல்லாம் சொல்லுவேன். எப்போ பச்சை சட்டை, எப்போ சிவப்பு சட்டை. இன்னொரு மூவியில் கூட பார்த்துருப்பீங்க, டே ரெட் டிஷர்ட் அப்படின்னு நயன்தாரா வந்து சொல்லின்னு இருப்பாங்க. நான் தான் ஆனரோண்டிதா மூவியில். அந்த மாதிரி அந்த அந்த சட்டையை அணிஞ்சிருந்தவங்களை குறிக்கிறது. இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அடுத்து முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது என்னது? ஆண்மொழி தொகையா. இந்த லெசனில் தொகைநிலை தொடரில் 6 எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இதனுடைய எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க, இதனுடைய எடுத்துக்காட்டை வந்து படித்து பார்த்தீங்க, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க கொஷினில் கேட்டிருக்க எக்ஸாம்பிள்ஸோ இல்லை மற்றதையோ படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இதனுடைய வகைகளை எழுதி வச்சுட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதில் இருக்கிறத மட்டும் இல்லாமல் நீங்களாக ஏதாவது எடுத்துக்காட்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியுதா, நீங்களாக எடுத்துக்காட்டு ஏதாவது எழுத முடியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் கலை.